கச்சத்தீவு மீட்பு விவகாரத்திலும் தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்திலும் மத்திய பாஜக அரசு நாடகமாடி வருவதாகவும் இந்திய கூட்டணி வெற்றிக்கு பின்னர் இந்த விவகாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படும் என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பாரதிய ஜனதா சேர்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, நாங்கள் உடனடியாக உங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு தருகின்றோம், உங்களுடைய படகை எல்லாம் அத்தனையும் தந்துடுறோம், உங்களை கைது பண்ணாமல் இருக்க வைக்கிறோம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர, அதை ஏமாற்றுகின்ற வேலை தான் பண்ணுறாங்களே தவிர, அதை செய்ய வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் தான். அந்த வகையில் இந்த தேர்தல் முடிந்த பின்பு நிச்சயமாக கண்டிப்பாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது எந்த மீனவருக்கும் பாதிப்பில்லாத நிலையில் என்ன திட்டங்களை இட வேண்டும் என்ற வகையில் இலங்கையை அரசோடு பேசி அதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பார்கள். அந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கக்கூடிய நிலைகளை எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள். நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா அதெல்லாம் மாநில அரசு கண்டுக்கல அப்படிங்கிறது இல்லை. மத்தியில இருந்து அவங்களுக்கு இன்னும் தனி நிதி கிடையாது. எல்லா நிதியுமே இங்க இருந்து போற ஜிஎஸ்டி, இங்க உள்ள வருமானம் இதை தான் கொடுக்கணுமே தவிர, அதுக்காக அவங்க ஒன்றும் முதலாளி இல்லை, நாங்கள் ஒன்றும் தொழிலாளி இல்லை. உரிமை எங்களுக்கு பெற வேண்டியதை பெறுறோமே தவிர, மற்றபடி எங்கள்கிட்ட இருந்து வருகின்ற வருமானத்தை அவங்க கொடுக்குறாங்களே தவிர, நாங்கள் கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேங்கிறது யாருக்கும் உரிமை இல்லை. இந்த இந்திய நாடு என்பது ஒரு கூட்டமைப்பு, இந்திய கூட்டமைப்பு. அதில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.